guys, welcome to DP Uploads. நான் உங்கள் கூட டாக்டர் ஷர்மிகா ஷேர் பண்ண ஃபேஸ்க்கு நல்ல க்ளோயிங் கொடுக்குற ஒரு அழகான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட அழகுங்கிறது முகத்தில் கிடையாதுங்க, நம்ம பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்குது, எந்த விதத்தில் பார்க்குறோங்கிறது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் ஒரு நல்ல க்ளோயிங்கும் ஷைனிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர் ஷர்மிகா சொல்லியிருக்காங்க, ஃபேஷியல் பண்ணினீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுன மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், எனக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன தக்காளியை எடுத்து நான் நல்லா அதை காய் கட்டையில் சீவி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பாதி தக்காளி போதுங்கிறனால நான் பாதி மட்டும் சீவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன், அதையும் காய் கட்டையில் நல்லா சீவி எடுத்தாச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு சீவும் போது நல்லா தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணும்போது அவங்க ஃபேஷியலுக்கு முன்னாடி ஒரு ப்ளீச்சிங் பண்ணுவாங்க நம்ம ஃபேஸை. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அந்த உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், தக்காளி நம்ம ஃபேஸ்க்கு பயங்கர க்ளோயிங்காக ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாற்றி கொடுக்கும் நம்மளோட ஃபேஸை. அதனால தான் இப்போ தக்காளி எடுத்திருக்கோம். தக்காளி ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், போட்டோம்னா நல்ல ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் நமக்கு, அது உங்களுக்குமே தெரியும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா காய் கட்டையில் வச்சு நான் சீவி எடுத்து கையிலே புழிஞ்சு ஜூஸ் எடுக்கிறேன். நீங்கள் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி கூட எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிடும், உங்களால் அதில் அதிகமான ஜூஸ் எடுக்க முடியாது, ரொம்ப திக்காகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா கையிலே புழிஞ்சு ஜூஸ் எடுக்கிற மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன் நான். என்னோடய சேனல் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு இதை நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்பலாம் டைட்டாலாம் புளிய வேண்டாம், ஓரளவு கொஞ்சமாக புளிஞ்சாலே எனக்கு அந்த ஜூஸ் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இதிலேருந்து. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் போட்டால் போதுங்க. ஒரு நாள் விட்டு விட்டு போட்டாலே போதும், ரொம்ப ஸ்க்ரப்லாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு அப்ளை பண்ணினாலே போதும், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது கூட ஒரு சூப்பரான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுதான் முல்தானி மட்டி. முல்தானி மட்டி ஃபேஸ்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த முல்தானி மட்டியோட இதோட கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். முல்தானி மட்டியை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபேஸில் இருக்கிற அந்த ஆயில் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். இது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மட்டியை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது முல்தானி மட்டியை. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா முல்தானி மட்டி பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற ஆயில், ரொம்ப ஃபேஸ் ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, கரும்புள்ளி, சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் இடம் பிளாக் ஆகிடும், அது எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த முல்தானி மட்டி. நல்ல ஃபேஸை நல்லா க்ளீனாக வச்சுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நல்ல ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு முல்தானி மட்டி. இப்போ நான் இதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட்டு அப்ளை பண்ணினாலே போதுங்க, ரொம்ப மசாஜ் பண்ணக்கூடாது முல்தானி மட்டியை. ஏன்னா நீங்கள் தேய்க்க ட்ரை ஆகும், அப்புறம் உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ முல்தானி மட்டியை ஜஸ்ட்டு அப்ளை பண்ணால் போதும். நம்ம முல்தானி மட்டி கூட இப்போ தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணி விடுங்க. ஆனால் போட்ட உடனே உங்களுக்கு ஜப்பானீஸ் சீரீஸில் வர்ற மாதிரி உடனே பயங்கர க்ளோயிங்காகவும் ஒயிட்டிஷாகவும் ஆயிடுவோம்லாம் நினைக்காதீங்க. நம்ம என்ன ஸ்கின் டோனில் இருக்கோமோ அதை இன்னும் கொஞ்சம் அழகாக நமக்கு மாற்றி கொடுக்கும். நல்ல ஒரு க்ளோயிங்காக நமக்கு ஃபேஸ் நல்ல ஒரு ஷைனிங்காக தெரிகிற மாதிரி நமக்கு இந்த ஃபேஸ் பேக் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இந்த ஃபேஸ் பேக்கில் ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே நம்ம கிச்சனில் கிடைக்கிற சாதாரண பொருள் தான். ஸோ நமக்கு எப்போ வேணுமோ எல்லா டைமும் நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும் இந்த ஃபேஸ் பேக்கு. நல்லா முல்தானி மட்டி நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அது மேலே ஓவர் கோட்டிங் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது எதுக்குன்னா அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி காய லேட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் காஞ்ச இடம்லாம் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிடும் உங்களோட ஃபேஸில். ஸோ உங்களுக்கு ஃபேஸில் சுருக்கம் வரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு தடவை லேசாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறணும் அந்த ஃபேஸ் பேக்கை. அது எனக்கு இப்போ ஒரு தடவை மேலே அப்ளை பண்ணியாச்சு, மீதி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய அக்கா பொண்ணு சின்ன பொண்ணு தான், அவளுக்கும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிட்டேன்.
இப்போ நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு என்ன செஞ்சேன்னா, நான் போய் கொஞ்சம் நேரம் போய் வெயிலில் நின்னேன், சீக்கிரம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக வெயிலில் நின்னேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணிவிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸை தாண்டியுமே எனக்கு வந்து அந்த கன்னத்துக்கிட்டலாம் வந்து காயலை. அதனால் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம் வெயில்னு சொல்லி காய வச்சு பார்த்தேன். அப்போவுமே அது காயிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்கின் எல்லாமே. அப்படி இழுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸில் வந்து சுருக்கம் வரும். அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன்னா வாஷ் பண்ணிட்டேன் போயிட்டு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே இந்த ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லாவே ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சுங்க. முகத்தில் வந்து கரும்புள்ளியே வந்து ரொம்ப லைட்டன் பண்ணிருச்சு. வந்து பார்த்திங்கன்னா கரும்புள்ளி டார்க்காகவே இல்லை. அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிளுமே ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு டார்க் சர்க்கிள் நல்லாவே இருக்கும், ஆனால் ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.